நமக்கு தேவையான சாம்பார் காயெல்லாம் போட்டு தேவையான பொடி, மல்லித்தூள், வெந்தயத்தூள்லாம் போட்டிருக்கோம். இது மேலே போர்ஷனில் வந்து பருப்பு வச்சுருச்சு. இது வந்து நம்ம இப்போ ஐபியில் செட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சமாக தண்ணி சைடில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ பரிங்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து பூண்டு, வெங்காயம், புளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டும் சேர்த்து காலையில் எந்திரிக்கும் போதே ரெடியாக இருக்க மாதிரி செட் பண்ணி வச்சுருவோம் நம்ம டைமரோட. சைடில் இதில் வந்து கொத்தவரங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட அதை பூண்டு, தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு வச்சிட்டோம். உப்பையும் அதிலே சேர்த்துட்டோன்னா காலையில் நமக்கு அந்த போர்ஷன் சைஸ் சரியாக இருக்கும். அதே மாதிரி இதில் வாழைக்காய் அவிச்சு வச்சுருக்கோம். அதில் தேவையானது பூண்டு, சின்ன வெங்காயம் கூட தேவையான போட்டுக்கலாம். ரெண்டுலேயும் மறக்காமல் மஞ்சத்தூளும் சேர்த்துருங்க. அப்படியே நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்கு பொரிக்கிறதுக்கும் எடுத்து அதுக்கு தேவையான பூண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். மஞ்சள் இந்த டைம் தனியாக வாங்கலை, ஏன்னா இது வந்து அம்மா ஊர்லேருந்து காஞ்ச மஞ்சள் கொடுத்து விட்டது ஞாபகம் இருந்துச்சு. அதையே இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. ரப்பர் பேண்ட் போட்டு தான் போட்டிருக்கோம். எவ்வளோ தூரம் நிற்குதோ நின்று சூப்பராக வந்துடும்.